அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இஃப்தார் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கும் நோம்பு சூப்பராக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் சூப்பராக நம்மளாம் போய்கிட்டு இருக்குது. வாங்க இப்போ இஃப்தாரோட vlog பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இஃப்தாரோட ப்ரிப்பரேஷனாக நம்ம கடல்வாசி செய்ய போகிறோம். நம்ம இந்த கடல்வாசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னா வெல்லம் கொடுத்து கடல்வாசி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 3 ஜக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 ஜக்கு தண்ணியில் நான் ஒரு அச்சு வெல்லம் போட்டு கடல்வாசியை சேர்த்து போட்டு நான் நல்லா கொதிக்க விட போகிறேன். வெல்லம் போட்டு இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கணும். இது வெல்லம் போட்டுட்டு நம்ம வேறு ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம தனியாக சேர்ப்போம். அது என்னங்கிறத வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம குக்கரில் 2 முட்டை, அதுக்கப்புறமா ஒரு 3 உருளைக்கிழங்கு, இதையும் கையோடவே நம்ம வேக வச்சுக்க போகிறோம். தேவையான அளவு முட்டைக்கும் உருளைக்கிழங்குக்கும் நம்ம உப்பு போட்டு குக்கரை நம்ம மூடி வச்சுட்டு அதையும் ஒரு 3 விசிலுக்கு நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். இது ஒரு ஸ்நாக் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, அதே மாதிரி கடல்வாசியும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்ற போகிறோம். இதை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விடணும். ஆற விடணும்னா அந்த ஆவி போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆற விட்டுக்கணும். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்ப்போம். இது ஃபஸ்ட்டு ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அந்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா கையோட இன்றைக்கி நான் ப்ரெட்டு பஜ்ஜி வீட்டில் செய்ய போகிறேன். அதனால் நான் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். எடுத்து தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ப்ரெட் எல்லாத்தையும் நான் நாளாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நான் எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறேன். சூடானதுக்கு அப்புறமா ப்ரெட்டை நான் நல்லா கட் பண்ணி வச்சுக்கேன். அதை மோல்டில் டிப் பண்ணி ப்ரெட் பஜ்ஜியை இந்த இஃப்தாருக்கு நாங்கள் போட்டோம். இப்போ கடல்வாசி பாருங்கள், அந்த ஆவி போயிடுச்சு. இந்த டைமிங்கில் நம்ம கேட்டிங்கன்னா தேங்காய் பாலை நம்ம சேர்க்க போகிறோம். அந்த தேங்காய் பாலை அந்த ஒரு சைடாக தான் சேர்க்கணும். எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி சேர்க்கக்கூடாது. நான் அந்த ஒரு சைடாகவே சேர்க்குறேன். அது எல்லா இடத்துக்கும் லாஸ்ட் வரையும் அதுவாகவே போயிடும். போய் அதுக்கப்புறம் இதை கலக்கக்கூடாது. எந்த ஒரு மிக்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. அதை அப்படியே தனியாக ஓரமாக எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டணும். உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு உங்களுக்கு வெங்காயம் வேணால் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஒரு வெங்காயம், மல்லித்தலை, அப்புறம் மிளகா போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எதுவுமே போடல. நான் மிளகாய் தூளும் அப்புறமா உப்பும் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பிரெட் ஜம்ஸு நான் 2 முட்டையை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலும் அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த முட்டையை உள்ளே வச்சு அந்த உருளைக்கிழங்குல வச்சு வைக்கணும். நான் எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் எனக்கு தேவைப்படுறதுனால நான் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்புறமா இந்த உருளைக்கிழங்கை எடுத்து நான் முட்டையை ஸ்டஃப் பண்ணி அதை அப்படியே மூடி விட்டுறேன்.
இதே மாதிரி இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் பரட்டி கார்ன்ஃப்ளவர் மாவில் நனைச்சி பிரெட் க்ரம்ஸில் நனைச்சி இதை வச்சிடுறேன். இதுக்கப்புறமா வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை ரெண்டையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோதான், இதை நான் பொரிச்சு எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட இஃப்தார் அவ்வளோதான் முடிஞ்சு. பிரெட் பஜ்ஜி, கஞ்சி, அப்புறமா வந்து பொட்டேட்டோ கட்லெட்டு, ஆப்பிள், அதுக்கப்புறம் ஜூஸு, இதோட அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட இஃப்தார் வந்து முடிஞ்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம கடல் பாசி செஞ்சோம்னா அந்த கடல் பாசி வந்து லேயராக வந்து இப்படி தான் வந்திருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.